ஹாய். வெல்கம் டு ஆதிரா யூடியூப் சேனல். நான் வந்து என்கிட்ட இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணலான்னு நானும் பார்க்குறேன். நிறைய பேர் வீடியோலலாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ராசஸ் எனக்கு சத்தியமாக புரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் குழம்பு தான். அதுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க உருளைக்கிழங்கு போட்டு தான் செய்யணும் அப்படின்னு. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம். நான் பண்ணுற சிக்கன் குழம்பு எனக்கு வந்து மட்டனை விட சிக்கன் நல்லா சமைப்பேன். மட்டன் எனக்கு அந்தளவுக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்காது. உங்களுக்கும் அப்படியான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அது எனக்கு ஏன்னே தெரில, அது சாப்பிடவும் எனக்கு பிடிக்காதனால சமைக்கிறதுக்கும் வர மாட்டேது போல். பட் சிக்கன் எப்படி செஞ்சாலும் சிக்கனை சாப்பிட்லாம். யார் செஞ்சாலும் சிக்கனை சாப்பிடுவேன். மட்டன் மட்டும் பர்டிகுலராக ஒருத்தர் 2 பேர் செஞ்சால் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஏன்னா அவங்க செய்கிறதுல வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்காமல் ஒரு மாதிரி நல்லா அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி செய்கிறவங்க செஞ்சால் சாப்பிட்லாம். நம்மளாம் செஞ்சால் எங்கேருந்து சாப்பிட்றது? இதுதான் நாங்கள் 2 பேர்னால. நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு இந்த சிக்கன் குழம்பையே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸஸாக, இல்லைன்னா 2 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், இவ்வளோ தான். பட் நைட்டுனால கொஞ்சம் எக்ஸஸ் குவான்டிட்டியாக சேர்த்து செஞ்சுக்கலான்னு உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் ஏரியாவில் எப்படின்னா எனக்கு வெங்காயம் வந்து மீடியம் சைஸாகவும் கிடைக்கும், கொஞ்சம் சின்னதாக அப்படியும் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு வெங்காயமும் நல்லா என் உள்ளங்கை சைஸோட பெருசாக தான் கிடைக்கிது. அந்த வெங்காயத்தை நான் உரித்து வெட்டுறதுக்குள்ளே ஒரு வழியாயிடுது. பெருசாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. நம்ம அதை அப்படியே வெட்டுறதுக்குள்ளே கஷ்டமாயிடும். வெங்காயம் உரிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. அதை விட பெரிய கஷ்டமான வேலை அந்த சின்ன வெங்காயம் ஒன்று. எம்மா அதனாலேயே நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தீர்ற வரைக்கும் யூஸே பண்ண மாட்டேன். யூசேஜே கிடையாது அதுக்கு. பெரிய வெங்காயம் தீர்ந்ததுக்கப்புறம் வேணால் அதை யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நான் அதை தொடவே மாட்டேன். நீங்களும் இப்படியான்னு மறக்காமல் சொல்லுங்கள். வந்து வெங்காயம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே. ஏன் இவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக செய்கிறேன்னா என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. எப்படி என் வாய்ஸ் இப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்குதுன்னா ரூம் காலியாக இருக்கனால நான் வாய்ஸ் ஓவர் என் ஃபோனில் தான் பண்ணுறேன். நியூ ஃபோன் மாற்றுறதுனால ஸ்பீக்கர் வந்து மேலே கொட்டி வச்சுருக்காங்க. அதனால வந்து எனக்கு பேசுகிறதுலாம் ஒரு மாதிரி வித்தியாசமாகவே கேட்குது. என் வீடியோவில் கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை. நான் எல்லாமே இது பண்ணி பொறுமையாக எடுத்து வச்சேன். பச்சை மிளகா இருக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் ஒரு 2 தான். பச்சை மிளகா வந்து ஒன்றும் என்னமோ பாதியோ தான் சேர்க்குறது. ஆனால் சரி, நைட்டுக்குனால கொஞ்சம் வந்து அந்த நம்ம எப்படி 2 தடவை சூடு பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்ந்து அப்படியே நைட்டு சப்பாத்திக்கு அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்குற காரணம் என் பொண்ணு தூங்குறா. அதனால் நான் வந்து அப்படியே பொறுமையாக தான் சத்தமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹோல் ஸ்பைசஸ் முன்னாடிலாம் ஸ்பைசஸே எனக்கு 5 ரூபா பேக்கெட் 10 ரூபா பேக்கெட்டில் வாங்கினேன். பட் வந்து இப்போ இது ரொம்ப மஸ்ட்டுனால, ஏன்னா பிரியாணிலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ மசாலா அரைக்கிறனால அதை தனித்தனி குவான்டிட்டியாகவே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸி. எண்ணெய் கொதிக்கிற முன்கூட்டியே போட்டுட்டேன். அப்படி போடாதீங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. அப்போ போட்டோன்னா அந்த டேஸ்ட் அது போட்ட உடனே அது கருகிடக்கூடாது. போட்டோன்னே அந்த ஸ்மெல் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் பரவிடுமா. அப்படின்னு நல்லாயிருக்கும் நம்ம சமைச்சோன்னா. வந்து இதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு, வெங்காயம் தாங்க நம்ம பிரியாணியாக இருக்கட்டும், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்கும் வெங்காயம் தான் வந்து மஸ்ட்டு. இந்த கரண்டி ஸ்டாண்ட் வந்து நான் மெயினாக அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த ஸ்டாண்டு மாட்டவே முடியாத மாதிரியே ஆச்சு. சரி, ஒரு வழியாக வந்து இந்த வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ட்ரில் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப யூசேஜாக இருக்குது. டக்கு டக்குன்னு நம்ம இப்படி சமைக்கும்போது இப்படி கை பாடாவே எடுக்கிற மாதிரி இருக்கா. அதனால தான் இது வந்து நல்ல யூசேஜ். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 பச்சை மிளகாவும் ஆட்டோமேட்டிக்காக. பட் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஓவராகவே வச்சுட்டேன். எண்ணெயும் கொஞ்சம் ஓவராகவே ஊற்றிட்டேன். இந்த அளவுக்குலாம் எண்ணெய் சேர்க்காதீங்க. நான் வந்து அது எனக்கு எண்ணெய் அளவுலாம் இல்லைங்க. நான் மெப்பாக போடுவேன், போடுற அளவு தான். ஆனால் டேஸ்ட் நல்லா வரும். உங்களுக்குலாம் எண்ணெய் இந்த டயட்டில் இருக்கவங்களாம் எண்ணெயெல்லாம் நல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லையா. என் பாப்பாவுக்கு எந்த சத்தம் கேட்கக்கூடாது. கம்மியான ஆயில் ஊற்றிருந்தோன்னா சட்டியோட இதாக இருந்தால் ஸ்மெல் வந்து அவள் ஏஞ்சிருவான்னு நான் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லா மிதக்க விட்டுட்டேன். தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா இதிலே வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணுறது போட்டுட்டேன். அது வந்து என்ன மசாலாங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் நான் வந்து நீங்கள் கேளுங்க, அப்போ தான் சொல்லுவேன். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சீக்ரெட் மசாலா அது சூப்பராகும்.
ஸோ சிக்கனையும் போட்டுட்டு நல்லா மசாலாவோட பார்க்கும்போது அந்த கலரை பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல. ஸோ டேஸ்ட் பண்ணி லைட்டாக உப்புலாம் காரம்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. அவ்வளோதான். ஸோ லைட்டாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா விசில் ஒரு 3லேருந்து 4 விசில். நார்மலாக பருப்புனா 3, சிக்கன் மட்டன்னா 4. ஸோ திஸ் இஸ் மை சிக்கன் குழம்பு. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.